ஆபிரகாம் திருப்பூரில் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யாவின் மாமியார் சித்ரா தேவி ஜாமீன் மனு வருகிற 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதியை சேர்ந்த அண்ணாதுரை இவரது மகள் ரித்தன்யா கடந்த 2 மாதங்களுக்கு முன் பவுன் நகை மற்றும் 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொகுசு கார் வரதட்சணையாக கொடுத்து அதே பகுதியை சேர்ந்த கவின் குமார் என்பவருக்கு கடந்த ஏப்ரல் மாதம் திருமணம் செய்து வைத்தனர். இந்நிலையில் திருமணமாகி 78 நாட்களில் இவரது கணவன் கவின் குமார் உடல் ரீதியாக பல தொல்லைகள் கொடுத்ததாகவும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ரா தேவியை இருவரும் 200 பவுன் நகை கேட்டு மன ரீதியான தொல்லைகள் கொடுத்து வந்ததாக கூறி ரித்தன்யா அவரது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் தற்கொலை செய்து கொள்வதாக ஆடியோ பதிவு அனுப்பி வைத்து தென்னை மரத்திற்கு பயன்படுத்தும் மாத்திரைகளை உண்டு அவர் காரிலேயே கடந்த வாரம் தற்கொலை செய்து கொண்டார். இந்த விவகாரத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரித்தன்யாவின் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ரா தேவி ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே திருப்பூர் மாவட்டம் முதன்மை நீதிமன்றத்தில் ரித்தன்யாவின் மாமியார் சித்ரா தேவி ஜாமீன் மனு கேட்டு தாக்கல் செய்த மனுவானது விசாரணைக்கு வந்தது. ரித்தன்யா தரப்பில் அவருடைய தந்தை அண்ணாதுரை மற்றும் வழக்கறிஞர் சித்ரா தேவிக்கு ஜாமீன் மனு வழங்கக்கூடாது என இடையீட்டு மனு தாக்கல் செய்ததை அடுத்து வழக்கு விசாரணையானது வருகிற 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கில் ரித்தன்யாவின் கணவர் கவின்குமார் மற்றும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி இருவரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து நீதிபதி கடந்த வாரம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. ஆபிரகாம்.